நாங்குநேரி தொகுதியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வேன் என வேட்பாளர் ரூபி மனோகரன் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரன் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் உன்னங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கபுரத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது மற்றும் புதிய சாலைகள் போடப்பட்டது உள்ளிட்ட நலத்திட்ட பணிகளை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த வளர்ச்சி பணிகள் தொய்வின்றி தொடர கை சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து விகே நகர் பகுதிக்கு வருகை தந்த அவருக்கு அப்பகுதி மக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்களின் அன்பான வரவேற்பை ஏற்றுக்கொண்ட அவர் அங்கு குடியிருந்தவர்களிடையே நம் தொகுதி தற்போது வளர்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இத்தொகுதி முழுமையான தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மாற வேண்டும் என்பதே எனது இலக்கு. தமிழகத்தின் நலனுக்காக காங்கிரஸ் கட்சி என்றென்றும் குரல் கொடுத்து வருகிறது. தொகுதியின் முன்னேற்றத்திற்காக தொகுதி மக்கள் அனைவரும் கை சின்னத்தில் வாக்களித்து பேராதரவு வழங்க வேண்டும் எனவும் அவர் உருக்கமாக கேட்டுக்கொண்டார். நமது சின்னம் கை சின்னம் நமது மோடிக்கு கேட்கணும். நமது சின்னம் கை சின்னம் நமது சின்னம் கை சின்னம் இது யார் பாத்தீங்களா? இமாம் அண்ணாச்சி வந்திருக்காங்க. அண்ணா பேசி முடிச்சு 1000 ரூபாய் வருதா? 1000 ரூபாய் வருதா? 2000 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆட்சி மீண்டும் வரணும்.